அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல். இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில பேரிச்சம்பழத்தை பத்தி நிறைய வசனங்கள்ல சொல்லியிருந்தாலும் அதுல ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். தினமும் ஒரு மனிதன் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால அதுல உள்ள இரும்பு சத்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகையிலிருந்து அந்த மனிதனை காப்பாத்துது. அது மட்டும் இல்லாம தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால அதிகமாக ரத்தங்கள் உற்பத்தி ஆகுறதுக்கும், ஒரு மனிதன் தினமும் 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால ரத்த சோகை உள்ள மனிதர்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகவும் பயன்படுது. அது மட்டும் இல்லாம கண் பார்வை கம்மியா உள்ள மனிதர்கள் தினமும் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வரதுனால அவர்கள் கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு இந்த பேரிச்சம்பழம் நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கு. இந்த பேரிச்சம்பழத்துல உள்ள நார்ச்சத்து தான் மனிதனுடைய எலும்புகளை உறுதியாகவும் வலிமையாகவும் வைக்கிறதுக்கு அது மிகவும் அதிகமாக உதவியா இருக்கு. ஆனா இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில இந்த பேரிச்சம்பழத்தை பத்தி சொல்லும் பொழுது, இறைவன் உங்களுக்கு மலையை இறக்கி அதுல பயிர்களை வளர வச்சு பேரிச்சம்பழம், ஆலிவ மரம், திராட்சை பழம் இன்னும் பல கனிகளை இறைவன் உங்களுக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்கிறான். ஆனா இதிலிருந்து எந்த மனிதர்கள் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு அத்தாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான். இங்க வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விஷயங்களை நாம் அதிகம் தெரிந்து கொள்ள இறைவன் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.